அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நாய்கள். இந்த நாய்களுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் மக்கள் குரல் எழுப்புகிறார்கள். நாய் பிரியர்கள் என்ற போர்வையிலே அவர்கள் மனிதாபிமான அடிப்படையிலே இல்லை, மிருகநேய அடிப்படையிலே நாய்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது என்றெல்லாம் சொல்கிறார்கள். பொதுவாக கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் பொதுவாக பாதுகாப்பான இடத்திலே இருந்து பேசிவிடலாம். ஆனால் அவர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஒரு விஷயத்தால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய குரல் தான் கவனிக்கப்பட வேண்டிய இடத்திலே இருக்கிறது. இப்பொழுதுதான் நாய்களை பற்றி அதிகமாக சர்ச்சை எழுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த சர்ச்சை கேரளாவில் கிளம்பி இந்த மிருக ஆதரவாளர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து, உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், எங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய, எங்களை துன்புறுத்தக்கூடிய, எங்கள் பிள்ளைகளை அச்சுறுத்தக்கூடிய, பலர்களால் நாய்களால் கடிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் அந்த கேரள மக்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாய்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்த சில பகுதிகள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பார்த்திருக்கிறேன். ஒரு 2014 அல்லது 15 இருக்கும் என்று நினைக்கிறேன். திருவனந்தபுரத்திற்கு சென்ற பொழுது அங்கே மலையாளத்திலே பல இடங்களிலே போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. கூடவே நாயினுடைய புகைப்படம். அப்போ கூட வந்த நண்பர்கள்ட்ட, உலமாக்கள்கிட்ட, தோழர்கள்ட்ட கேட்டேன், இது என்ன மலையாளத்தில் என்னமோ போஸ்டர் ஒட்டியிருக்கிறாங்க, நாய் ஃபோட்டோ அப்படியே கடிக்கிற மாதிரி நாய் ஃபோட்டோ ஒட்டியிருக்கிறாங்களே அப்படின்னும் போது அவர்கள் சொன்னார்கள், சமீப காலமாக இந்த பகுதிகளில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைகள், பலர்கள் உயிரை கூட விட்டிருக்கிறார்கள். ரொம்ப மோசமான நிலைக்கு போனதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்தின் நிர்வாகம் ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறது. யார் நாயை அடித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு 1 கிராம் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு சுமார் ஒரு 9-10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி கேரளாவையே கதிகலங்க செய்தபோது அந்த பகுதியில் உள்ள அந்த நிர்வாகம் இந்த முடிவெடுத்தது. ஆம், நாய்கள் பேசுவது மட்டுமல்ல, பாதுகாப்பான சூழலில் மனிதர்கள் வாழணும்னா இது போன்ற எச்சரிக்கை பதிவுகள் நமக்கு தேவை. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ்.